வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம இயல் டிவியில் கல்கி அவர்களோட சிறுகதையான அரசூர் பஞ்சாயத்து இந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கதை மதுவோட கேடு பற்றி விளைவிக்கிற மாதிரி ஒரு கதைங்க. அந்த காலத்திலேயே இந்த கதையோட ஹீரோ குடிக்கு அடிமையாகி தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் தன்னோட ஊருக்கு திரும்பி வரும்போது திருந்தி வரானா இல்லையா அதை பற்றி தான் கதையில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அமிர்தம் அரசூர் சின்னசாமி படையாச்சியோட மூத்ததாரத்து பொண்ணு. சின்னசாமி படையாச்சி கொஞ்சம் சொத்துக்காரர் தான். ஆனால் முதல் தாரம் செத்து போனதுமே இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இரண்டாம் தாரத்துக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கெல்லாம் சின்னசாமி படையாச்சி இறந்து போயிட்டாரு. அப்போ அமிர்தத்துக்கு 14 வயசாயிருச்சு. காமாட்சி, இதுதான் அவங்க சித்தியோட பேர். அமிர்தத்தை நல்ல பிரியமாக தான் வளர்த்து வந்தா. அமிர்தம் பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போய் 4வது வரைக்கும் படிச்சிருந்தா. அவளை தன்னோட தம்பி வைத்தியலிங்கத்துக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க வேணும்ன்றதா காமாட்சியோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அமிர்தத்துக்கு சொந்த தாய்மாமனோட பையன் சந்திரஹாசன் ஒருத்தர் இருந்தான். அமிர்தமும் அவனும் சின்ன பிள்ளையிலிருந்தே ஒன்றா சேர்ந்து விளையாடி பழகிட்டு வந்தாங்க. அமிர்தத்தோட அம்மா உயிரோடு இருக்கும்போதே சந்திரஹாசு சில சமயம் அரசூருக்கு வருவான். சில நேரங்களில் அமிர்தம் சேமங்கலத்துக்கு போவாள். அப்போ இருந்து அமிர்தத்தை சந்திரஹாசனுக்கு கொடுக்கறதா பேசி வந்தாங்க. அமிர்தத்தோட தாயாரும் அடிக்கடி இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாள். குழந்தைக்கு பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் சில சமயம் கர்ப்பமாக இருக்கும்போதே கல்யாண பேச்சு நடக்கிறது நம்ம ஊரில் வழக்கம் தானே. ரொம்ப நாளாக பேசி பழகி நேசம் கொண்ட சந்திரஹாசனைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு அமிர்தம் பிடிவாதம் பிடிச்சா. வைத்தியலிங்கம் அவளுக்கு திருட்டு தாலி கட்டுறது கூட நினச்சான். ஆனால் காமாட்சி இதுக்கு இடம் கொடுக்கல. அவள் அமிர்தத்துக்கு எவ்வளவோ அட்வைஸ் செஞ்சு பார்த்தா. ஒன்றும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் அவள் இதான் சொன்னான், நல்லது, உன் இஷ்டப்படியே செய்யி. நீ உன் மாமே மகனையே கட்டிக்கோ. உங்கள் அப்பாக்காக நான் கல்யாணம் மட்டும் செஞ்சு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது. சல்லி காசு கூட தரமாட்டேன். அப்புறம் ஏன் மேலே குறை சொல்லாத. சந்திரகாசு இப்போவே கல் குடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டுறாங்க. அவனுக்கு சொத்து பத்தும் கிடையாது. ஓட்ட குடிசை வீடு தான் ஆஸ்தி. யோசிச்சு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா காமாட்சி. அரசூரில் பாதிக்கு மேலே குடிக்கிறவங்க தான். அதனால் சந்திரகாசு கல் குடிக்கிறது அமிர்தத்துக்கு ஒரு பெரிய குற்றமாலாம் தெரியலை. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை தன்னோட சித்தி குறையாக சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. குடிக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் குடியை நிறுத்திடலாம் அப்படின்னு அவள் நினச்சா. கல்யாணமும் ஆயிடுச்சு. அமிர்தம் ரொம்ப ரோசக்காரி. சித்தியோட வார்த்தை அவள் மனசில் நல்லா பதிஞ்சிருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் தன்னோட பிறந்த வீட்டை எட்டி கூட பார்க்கல. தம்பியோட கல்யாணத்துக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போனான். அப்போ அவளுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்தாங்க. கல்யாணத்தன்னைக்கு மட்டும் அதை உடுத்திட்டு உடனே அதை திருப்பி கொடுத்துட்டா. தம்பியும் அவளோட சித்தியும் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் அதை எடுத்துகிட்டே வரல. அவங்களோட வாழ்க்கை கூடிய வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு வந்துச்சு. சந்திரகாசு ஒரு பயிர் செலவு செஞ்சு வந்தான். சாகுபடி இல்லாத காலத்தில் கூலி வேலைக்கு போவான். ஏதோ அரை வைத்து கஞ்சி கிடச்சிட்டு வந்துச்சு. ஏழை வீட்டில் பிறந்தாவே பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. அமிர்தத்தோட சகவாசத்தால் அவள் இப்போ படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. கொஞ்ச காலம் இரவு பள்ளிக்கூடத்துக்கு போய் எழுத படிக்க கற்றுக்கிட்டான். அமிர்தமும் சில சமயம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி கொடுப்பா. கள்ளுக்கடை ஒன்று தான் அவங்களோட சந்தோஷத்துக்கு தடையாக இருந்துச்சு. ஆனை மட்டும் முயற்சி செஞ்சும் சந்திரகாசோட குடியே நிறுத்த முடியலை. சில சமயம் 1 வாரம் 2 வாரம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் புத்தி பேதலிச்சு போய் குடிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் அவன் ஒன்றும் பெரும் குடிகாரனால ஆகலை. அமிர்தத்தோட அன்பு அவனோட அடியோட படுகொலியில் விழாமல் காப்பாற்றிக்கிட்டே வந்துச்சு. பிறகு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அன்னையிலேருந்து சந்திரகாசு குடியை எப்படி விடுறது, பணம் எப்படி சேர்க்கறது அப்படின்னு ஓயாமல் சிந்திக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் முருகப்ப கங்காணி சேமங்கலத்துக்கு வந்ததுமே பினாங்குக்கு போகிறதா வழின்னு தீர்மானிச்சிட்டான். இரவு 12 மணி. இன்பமான வெண்ணிலவு. சந்திரஹாசும் அவனோட மனைவியும் வீதியில் விரிச்சிருந்த ஒரு பாயில் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் இன்னும் 1 வயசு கூட ஆகாத அவங்களோட குழந்தை பாயில் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. குடிசையோட திண்ணையில் சந்திரஹாசோட அம்மா படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு 2 வருஷம் பொறுத்துரு. உன்னையும் குழந்தையும் விட்டுட்டு நான் ரொம்ப நாளாக இருப்பேன். கையில் ரூபா சேர்ந்ததோ இல்லையோ ஓடி வந்துடுறேன் அப்படின்னா சந்திரஹாசு. ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா. நமக்கு பணமும் வேணாம், எதுவும் வேணாம். ஏதோ 4 காசு நீ சம்பாதிச்சு வர்றதே போதும். கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சிவனேன்னு இருப்போம் அப்படின்னா அமிர்தம். இதுதான் பெண் புள்ளியோட புத்தின்றது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டா பின்னால் எப்போவும் சுகமாக இருக்கலான்றது உனக்கு தெரியலையே அப்படின்னா சந்திரஹாசு. நீ மாத்திர புத்தியாக பேசுறியா? நீ அக்கறை சீமைக்கு போய் பணம் தேடிட்டு வர்றது என்ன நிச்சயம்? அக்கறை சீமை போனவங்க எத்தனையோ பேர் திரும்பி வரதே இல்லை அப்படின்னு அமிர்தம் சொன்னான். சந்திரஹாசு சிரிச்சான். ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் முழுக்க அவன் கங்காணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு திரும்பி வந்ததால் அமிர்தத்தோட பேச்சை கேட்டதுமே அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. முருகப்ப கங்காணிக்கு இப்போ 1 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. அவன் பினாங்குக்கு போனப்ப கையில் ஓட்டான் ஜல்லி காசு கூட கிடையாது அப்படின்னா.
ஏன் இப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிற? இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா போதாதா அப்படின்னு சொல்லி அமிர்தம் தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையோட கன்னத்தில் முத்தம் கொடுத்தா. ரோஜா மொட்டு ஒன்று திடீர்னு வெடிச்சு மலர்ந்தது போல அப்போ அந்த குழந்தையோட இதழ் கொஞ்சம் விரிச்சு புன்னகை பூத்துச்சு. கண்ணு மட்டும் திறக்கல, மறுபடியும் அதோட இதழ்கள் குவிந்துச்சு. தூக்கத்தில் கூட தாயோட அன்பு அதுக்கு அவ்வளோ மகிழ்வாக இருந்துச்சு. இல்லைன்னா இன்பத்தில் ஏதோ கனவு கண்டுச்சோ என்னமோ, யாருக்கு தெரியும். இவனுக்காக தான் நான் போகணுன்றேன். நீயும் நானும் மட்டும்னா ஒன்றும் கவலை இல்லை. எங்கள் அம்மா இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டா. ஆனால் குழந்தைய நினச்சா தான் எனக்கு பணம் சேர்க்கிற ஆசையே உண்டாகுது. 5 வயசில் நான் மாடு மேய்ச்சது போல் இவனையும் மாடு மேய்க்க விட போகிறோமா? இல்லைன்னா பள்ளிக்கூடத்துக்கெலாம் அனுப்ப வேணாமா? சொக்கா குள்ளாலாம் வாங்கி கொடுக்கணும். பாரு, இப்போ கூட இவன் கைக்கு தங்க காப்பு செஞ்சு போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா சந்திரகாசு. நீ கல் குடிக்கிற காசை வந்து என்கிட்ட கொடு, 4 மாதத்தில் குழந்தைக்கு தங்க காப்பு அடித்து போடுறேன் அப்படின்னா அமிர்தம். சந்திரகாசுவுக்கு அப்படியே கண்ணில் நீர் ததும்புச்சு. அவன் இதுதான் சொன்னான். இந்த மாதிரி நீ எத்தனை தடவை சொல்லியாயிருச்சு. நானும் எவ்வளவோ பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியலை. கள்ளுக்கடையை பார்த்ததுமே வெறி வந்துருச்சு. ஊரை விட்டு போனாதான் இந்த வெறி என்னை விட்டு போகும். 2 வருஷம் கண்காணாமல் இருந்தால் எல்லாமே மறந்து போயிடும். அதுக்காகத்தான் முக்கியமாக நான் போயாகணும் அப்படின்னா சந்திரகாசு. ஏன், அங்கே மாத்திரம் கள்ளுக்கடையே கிடையாதா அப்படின்னு அமிர்தம் கேட்டா. அதப்படி அங்கே கள்ளுக்கடை இருக்கும்? அதெல்லாம் இருக்காது அப்படின்னா சந்திரகாசு. பாவம், போகிற இடத்துல பீர் கடையும் பிராந்தி கடை இருக்குன்ற எண்ணம் அவனுக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. மறுநாள் கங்காணியை கேட்டு நிச்சயப்படுத்திக்கிடணும்னு நினச்சான். ஆனால் மறுநாள் பிரயாண தடபுடல மறந்தே போயிட்டான். எப்படியானால் நீ போகக்கூடாது, உன்னைய பிரிஞ்சு நான் இருக்கவே மாட்டேன். அப்படி என்ன பிரமாதமாக குடிச்சிடுற? போனால் போகட்டும், நீ சம்பாதிக்கும் பணம் தானே. இப்போ நாம் பட்டினியாக கிடக்கிறோம், வேணும்னா இனிமேல் நானும் கூலி வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அமிர்தம். இப்படியெல்லாம் பேசாத அமிர்தம். நீ பெருத்தியார் வீட்டில் நெல் குத்த போகிறத நான் பார்த்துட்ருப்பேனா? எல்லாம் முடிவாயிருச்சு. மாட்டை இன்னைக்கு வித்துடுறேன். 80 ரூபாய்க்கு 50 ரூபா வழி செலவுக்கு எடுத்துக்கிட்டு உனக்கு 30 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். 4 மாதத்துக்கு கூதரில் நெல் இருக்குது, அதுக்குள்ளே கட்டாயம் பணம் அனுப்புகிறேன். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து எனக்கு போக உத்தரவு கொடு, தடை சொல்லாத அப்படின்னு சந்திரகாசு. அப்படின்னா நானும் வரேன், குழந்தையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் போவோம் அப்படின்னா அமிர்தம். அப்போ எங்கள் அம்மாவை என்ன செய்கிறது? அவளை சோத்துக்கு ஆளாக பறக்க விட்டுடலாமா அப்படின்னு சந்திரகாசு கேட்டேன். ஐயோ, எனக்கு அழுக வருது அப்படின்னா அமிர்தம். அப்படியே அளவும் தொடங்கிட்டான். சந்திரகாசன் ரொம்ப நேரம் அவளை சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சந்திரகாசு பினாங்குக்கு புறப்பட்டு போய் 4வது மாதத்தில் அமிர்தம்மாளுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. தபால்காரன் கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு 2 அணா கேட்டான். அமிர்தமும் வீட்டுக்குள்ளே ஓட்டமாக ஓடி பழைய பெட்டியில் துளாவி 2 அணா எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா. கடிதத்தை வாங்கி உடச்சி படித்தா. அதில் சந்திரகாசன் எழுதியிருந்த மொழிகளையும் பிரியமான வசனங்களையும் அவன் எங்கே தான் கற்றுக்கிட்டானோ தெரியாது. ஒவ்வொரு வரி படிக்கிறப்பையும் அமிர்தத்துக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 வரி படிச்சுட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. இன்னும் 4 வரி படிச்சுட்டு சிரிச்சா. நடுவில் கடிதத்தை கண்ணில் ஊற்றிக்கிட்டா. 2-3 தடவை படித்தா. பிறகு அதை கிளவிகிட்ட கொண்டு போய் படித்து காட்டினா. மறுபடியும் குழந்தைக்கு பக்கத்தில் உட்காந்து கடிதம் முழுவதையும் அந்த குழந்தைக்கு படித்து காட்டினா. குழந்தையும் ஏதோ சிரிச்சிச்சு. குழந்தையோட முகத்தில் கடிதத்தை வச்சு முத்தமிட செஞ்சா. கடைசியாக பெட்டியில் வச்சு பத்திரமா பூட்டினா. 2 மாதம் கழித்து இன்னொரு கடிதம் வந்துச்சு. அடுத்த மாதம் கட்டாயம் பணம் அனுப்புகிறதா அதில் எழுதியிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து வந்த கடிதத்துலையும் இப்படியே தான் எழுதியிருந்துச்சு. இதுக்குள்ளே குதிரில் இருந்த நெல்லெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. பணத்துலையும் 10 ரூபா செலவழிஞ்சிருச்சு. பாக்கி 20 ரூபாயும் ஆபத்துக்கு வேணும்னு அமிர்தம் பத்திரப்படுத்திட்ட கூலி வேலை செய்ய ஆரம்பித்தா. நெல் குத்தவும் களை எடுக்கவும் போனான். அந்த நேரங்களில் அவங்க மாமியார் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. இப்படியே 1.5 வருஷம் காலம் போயிருச்சு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை சந்திரகாஸ்கிட்டேருந்து தவறாமல் கடிதம் மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பணம் மட்டும் ஒரு தம்படி கூட வந்த பாடு இல்லை. இது அமிர்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பகலெல்லாம் வெளியிலேயும் இரவில் வீட்டிலேயே உழைச்சி அவள் அழுத்து போயிருந்தா. ரொம்ப நாளாக அனுப்புகிறேன்னு தன்னோட புருஷன் ஆசை காட்டி வரும் பணம் உண்மையிலேயே எப்போ தான் வந்து சேருமோன்னு அவள் ரொம்ப ஏக்கப்பட ஆரம்பித்தா. தபால்காரனை பார்க்குறப்பெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தா. ஆனால் அவள் சந்திரகாசனுக்கு எழுதிய கடிதங்களில் இந்த ஆவலை அதிகமாக வெளிக்காட்டிக்கிடவே இல்லை. கடைசியாக எழுதிய ஒரு கடிதத்தில் பணம் வந்து சேரவில்லைன்றதையும் மணி ஆர்டர் தப்பி போயிருக்குமோ சந்தேகப்படுறதாகவும், ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அனுப்பாட்டினா தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க, கொஞ்சம் பணம் வந்தால் குழந்தைக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சௌகரியமாக இருக்கும்னு அதில் எழுதியிருந்தா. இதுக்கு சந்திரகாஸ்கிட்டேருந்து வந்த பதிலை படித்ததுமே அமிர்தத்துக்கு இடி விழுந்தது போல் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டா. அவன் என்ன எழுதியிருந்தானா, உன்கிட்ட இத்தனை காலமாக ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருக்கேன், இனிமேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் கிளம்பி அன்னைக்கு முதல் நாள் இரவு நாம் நிலாவில் உட்காந்து பேசியது நினைவு இருக்கா? முக்கியமாக கள்ளுக்கடையை மறக்கிறதுக்கு தானே நான் அக்கறை சீமைக்கு போகிறதா சொன்னேன். இங்கே கடை இருக்காதுன்னு நினச்சேன்.
ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேன். அந்த பாழா போன கடைகள் இங்கே இருக்கு. சம்பளம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் சாப்பாடு போக மிச்சம் எல்லாம் குடிக்கத்தான் போகுது. ஊர்லையாவது எனக்கு புத்தி சொல்லி தடுக்க நீ இருந்த. இங்கே நீயும் இல்லை. அப்படியே எவ்வளவோ கஷ்டப்பட்டு 30 வெள்ளி சேர்த்து உனக்கு அனுப்பலாம்னு வச்சுருந்தேன். 10 நாளைக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு புத்தி தப்பியிருக்கையில் யாரோ பாவி அதை கொண்டு போயிட்டாங்க. ஐயோ நீங்கள் படுற கஷ்டத்தை நினச்சா வயிறு பகீர்னுது. ஒவ்வொரு நாளும் உங்கள் நினைவாகவே இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் எப்படியும் பணம் அனுப்புகிறேன். இப்படி தான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு. அமிர்தம் அன்னைக்கு இரவெல்லாம் தூங்கவே இல்லை. ஓயாமல் அழுதுகிட்டே இருந்தா. புருஷன் சேமமாக ஊர் வந்து சேரணும்னு வேண்டாத தெய்வங்களே இல்லை. மறுநாள் ஒரு கடிதமும் எழுதினா. பணம் சம்பாதிச்சது போதும்னோ உடனே புறப்பட்டு வந்து விடும்படியும் மன்றாடி கேட்டுக்கிட்டா. இது உங்கள் அம்மா மேலே ஆணை, என் தலை மேலே ஆணை, உங்கள் குழந்தை மேலே ஆணை, மாரியம்மன் மேலே ஆணை, இனிமேல் நீங்கள் கள்ளுக்கடை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சபதம் வச்சுருந்தா. சந்திரகாசு இதற்காக எழுதிய பதிலில் தான் குடிக்கிறத விட்டு விட்டதாகவும், இனிமேல் பணம் சேர்த்து விடுறேன், 2 மாதத்தில் 100 ரூபாய் அனுப்புகிறதாகவும், பின்னர் மாதம் 200 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு திரும்பி வந்து விடுறேன்னு எழுதியிருந்தேன். இப்படியே 5 வருஷம் போயிடுச்சு. சந்திரகாசனாவது பணமாவது வந்த சேர்ந்த பாடே இல்லை. இதுக்கு நடுவில் கிளவியும் செத்து போயிட்டான். அமிர்தம் ஆபத்துக்குன்னு வச்சுருந்த அந்த 20 ரூபாயை மாமியாரோட கடைசி காலத்தில் அவருக்கு செலவழிச்சிட்டா. அடுத்த வருஷம் அவளே படுத்த படுக்கையாயிட்டா. 1 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டா. அந்த சமயத்தில் கல்லு உருகும்படியாக ஒரு கடிதம் அவள் சந்திரகாசுக்கு எழுதினா. அதுக்கப்புறம் கடிதம் ஒன்று வந்துச்சு. ரூபாய் 100 மணி ஆர்டர் செஞ்சுருக்கிறேன்ற வார்த்தையை படித்தப்ப அமிர்தத்தால் நம்பவே முடியல. உண்மையாகவே அப்படி எழுதியிருக்கிறதா அப்படின்னு திரும்பி திரும்பி படித்தா. பிறகு ஓடி போய் தபால்காரனை வழிமறிச்சு கேட்டா. கடிதம் முதல்ல வந்துடும், பணம் மெதுவாக தான் வரும், 15 நாள் ஆகும் அப்படின்னு தபால்காரை சொன்னான். 1 வாரத்துக்கெல்லாம் குழந்தைக்கு வைசூரி வாத்துச்சு. அமிர்தம் ரொம்ப கவலைப்பட்டா. பணம் வந்ததுமே ஊர் கோயிலுக்கெல்லாம் அபிஷேகம் செஞ்சு வைக்கிறதா வேண்டிக்கிட்டா. ஒவ்வொரு நாள் காலையும் தூக்கம் விழிச்சதுமே இன்றைக்கி பணம் வராதா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்க ஆரம்பித்தான். வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஐயோ இன்றைக்கி பணம் வந்தால் மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடலாம் அப்படின்னு நினச்சா. தபால்காரே வரானான்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தா. கடைசியாக உச்சி வேளையில் தபால்காரே வந்தான். மணி ஆர்டரும் கொண்டு வந்தான். அமிர்தம் தன்னோட கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னும் தான் தெய்வத்தை வேண்டினது வீணாக போகலேன்னு நினச்சா. தபால்காரனும் சாட்சிக்கு கையெழுத்து போகிறதுக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருந்தான். அவன் அந்த ஊர் கள்ளுக்கடை குத்தகைக்காரன். தபால்காரன் அமிர்தத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு குத்தகைக்காரங்கிட்ட சாட்சி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் 98 ரூபாய் எண்ணி குத்தகைக்காரங்கிட்ட கொடுத்தான். பிறகு அமிர்தத்தை பார்த்து 100 ரூபாய் வந்தால் 5 ரூபாய் வாங்குறது வழக்கம், நீங்கள் ஏழையாக இருக்கிறதால 2 ரூபாய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தபால்காரன். அமிர்தத்துக்கு அவங்க செஞ்சது சொன்னது ஒன்றுமே புரியாமல் பணம் பெற்றுக்கிறதுக்காக கையை நீட்டினான். குத்தகைக்காரனோ, அம்மா இது எனக்கு சேர வேண்டிய பணம், உன் புருஷன் எனக்கு 40 ரூபாய்க்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறான், வட்டி முதலுமா சேர்த்து இப்போ 110 ரூபாய் ஆச்சு, 98 ரூபாய் போனால் பாக்கி 12 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். இடி விழுந்தது போல் அமிர்தம் அப்படியே தகச்சு போய் நின்னான். அவள் தலை அப்படியே கிருன்னு சுழல ஆரம்பிச்சிச்சு. எங்கேயோ அவளையே உயர தூக்கி கொண்டு போகிறது போல் இருந்துச்சு. அப்போ குத்தகைக்காரன், உன்னை அடியோடு வயிற்றில் அடிக்க எனக்கு மனசு இல்லை, இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 4 ரூபாய் எடுத்து கொடுக்க வந்தான். அமிர்தத்துக்கு அப்போ தான் தன்னோட நிலைமை என்னன்றது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இது என்ன அநியாயம், இந்த ஊரில் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு அவள் சத்தம் போட ஆரம்பித்தா. அவள் குரல் கேட்டதுமே கூட்டம் சேர்ந்துருச்சு. ஊர் நாட்டாமைக்காரரில் ஒருத்தர் வந்தார். இதை பஞ்சாயத்து பண்ணி தான் தீர்க்கணும், அது வரைக்கும் பணம் ஏங்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அன்றைக்கி சாயங்காலம் ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடுறதுன்னு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அந்த ஊரில் வழக்கம் என்னென்னா, எந்த வழக்குக்காக பஞ்சாயத்து கூடினாலும் வாதி பிரதிவாதி 2 பேருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்காரர்களுக்கு கல் வாங்கி கொடுக்கணும். வெள்ளையப்பை உள்ளே போனால் தான் நியாயம் நல்லா விளங்கும் என்பது அந்த ஊர் பிரமுகர்களோட அபிப்பிராயம். ஆனால் இந்த வழக்கில் வாதி ஏழை பெண் பிள்ளையாக இருக்கிறதால பிரதிவாதி கள்ளுக்கடைக்காரர்ன்றனாலையும் பிரதிவாதியே எல்லாருக்கும் கல் சப்ளை செய்ய வேணும்னு தீர்மானித்தாங்க. ஊர் சாவடியில் பஞ்சாயத்து கூடுச்சு. ஏராளமான கூட்டம் வந்துச்சு. பஞ்சாயத்துக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் வேடிக்கை பார்த்த வந்தவங்களும் கூட அன்றைக்கி ரொம்ப பேர் ரொம்ப நேரம் நின்று நியாயம் பேசினதுக்கு அப்புறம் பத்திரம் காலாவதி ஆனாலுமே வாங்கிய கடனை கொடுக்கத்தான் வேணும்னும், அதனால் பணம் கள்ளுக்கடை குத்தகைக்காரனுக்கே சேரணுன்றதும், இருந்தாலும் அமிர்தத்தோட ஏழ்மையை உத்தேசித்து அவளுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு 88 ரூபாய் அவை எடுத்துக்கொள்ள வேணுன்றதும், பத்திரத்தை காது கிள்ளி அவகிட்ட கொடுத்துடணுன்றது தான் பஞ்சாயத்து சபையார் தீர்ப்பு கூட்டினாங்க. அமிர்தத்தோட குழந்தைக்கு அம்மை போட்டு 4 நாளைக்கெல்லாம் இறந்தும் போயிடுச்சு குழந்தை. பஞ்சாயத்து செஞ்சவங்க உட்பட ஊராரெல்லாம் ரொம்பவும் இறக்கப்பட்டு பொது செலவில் பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. அன்னைக்கே அமிர்தத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு.
சந்திரகாசை ரொம்பவும் நீளமாக எழுதியிருந்தான். ஆனால் கரை காணாத துக்கத்தில் மூழ்கியிருந்த அமிர்தத்துக்கு பின்வரும் விஷயங்கள் தான் அதில் புலப்பட்டுச்சு. பணம் அனுப்பியதும் ஊருக்கு வந்து உன்னையும் குழந்தையும் பார்க்க வேணும்னு ஆசை வந்துருச்சு. வெறி பிடிச்சது போல இருந்துச்சு. கையில் பணம் இல்லை. 50 ரூபா திருடிக்கிட்டு கிளம்பினேன். பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. 2 வருஷம் கடுங்காவல். இதுவும் நல்லது தான். ஜெயிலில் கள்ளு சாராயம் கிடையாது. 2 வருஷத்தில் மறந்துடுவேன். விடுதலையானதும் உன்னை பார்க்க ஊருக்கு ஒரே ஓட்டமாக ஓடி வருவேன். இப்படி தான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு. மறுநாள் அமிர்தம் காணாமல் போனான். அரசூருக்கு 8 மைல் கிழக்கில் ஒரு பொண்ணோட போனோம் ஆற்றுல மிதந்து ஒதுங்கியிருக்கு. அந்த ஊர் கிராம அதிகாரி அதை எடுக்க ஏற்பாடு செஞ்சுட்டு விஷயத்தை போலீஸ்க்கு தெரியப்படுத்தினார். 2 வருஷம் கழித்து சந்திரகாசு ரொம்ப ஆவலாக ஊருக்கு திரும்பி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் தன்னோட குடிசை இருந்த இடத்துல குப்பமேடு போட்டிருக்கதை பார்த்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஆற்றுல கிடந்த அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அமிர்தந்தான். திருந்தி வந்த இவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே, அதுபோல தான் இவனோட வாழ்க்கையும் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.